வந்து திமுக வந்து தன்னை வந்து பாஜகவோட பிடிஎம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்ஐஏ ரைடு மூலியமா நான் வந்து பாஜக பிடிஎம்ல தெரிந்து போயிடுச்சு. இது மூலியமா திமுகவோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து பொய்யா இருக்கிறது சொல்லியிருக்காரு. பாக்குறீங்க அறிக்கையை பத்தி தானே கேட்டீங்க. நாங்க வந்து யாரையுமே விமர்சனம் செய்யல. ஆனா ஒரு ரைடு தான் வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணோம்னா, அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியில இருந்த பொழுதே வந்து சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால எதுவும் இந்த ஒரு ரைடுனால எதுவும் வந்து மாறி போகக்கூடிய நிலை இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பொழுது மக்களை சந்தித்து ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய அதில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளை பெற்று அதற்கு பிறகுதான் வந்து தேர்தல் அறிக்கை எழுதுவது வழக்கமாக கொண்டிருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை குழு இப்ப 10 மாவட்டங்கள்ல போய் கூட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களை, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை, சில குழுக்களை, என்ஜிஓஸ், மக்களோடு பணியாற்றக்கூடியவர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர் இவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இதெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதன்படி இந்த தேர்தல் அறிக்கை குழு இப்ப நாளைக்கு தூத்துக்குடியில துவங்க இருக்கிறோம். 10 மாவட்டங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து தேர்தல் அறிக்கையை உருவாங்க. அது வந்து கழகத்தின் தலைவர் முடிவு செய்வார். யார் எந்த தொகுதியில நிக்கிறது அப்படிங்கறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் முடிவு. சென்ற முறை போட்டியிட்டதோட இந்த முறை வந்து திருமாவளவன் வந்து கூடுதல் தொகுதிக்கு கேட்க வர ஒரு இல்ல, அது எனக்கு தெரியாதுங்க. நான் அந்த தேர்தல் கான இடஒதுக்கீடு செய்யக்கூடிய அந்த குழுவிலே நான் இல்லை. அங்கே அதில் இருக்கக்கூடியவர்களை கேட்டால் உங்களுக்கு விவரங்கள் தெரியும். அறிக்கை தயாரிப்பு எந்த விதமான விஷயங்கள் வந்து இதுல பற்றி அறிக்கை தயாரிப்பு மக்கள் கிட்ட என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள், இது எல்லாமே கேட்டுதான் செய்ய போறோம். அதை தாண்டி மாநில உரிமைகள் என்பது வந்து இம்முறை ஒவ்வொரு முறை தேர்தல் அறிக்கையிலும் மாநில உரிமைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் தருகிறோம். அதுவும் இந்த தேர்தல் அறிக்கையில நிச்சயமாக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.